இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா என்ன அடிக்குது, இவரு சேர்ந்து அடிக்கிறாரு. நல்லா இருக்கா பாக்க? சூப்பரா இருக்கு சங்கீதா. KFC அந்த ஃபிளேவர் அப்படியே தெரியுது. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரசிதா சொல்றாரு வாவ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு சங்கீதா போட்டிருக்க கோலம். போடுவாமா? அப்ப இது அழகா வேலை செய்யறது அம்மாக்கு. குட் கேர்ள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிருக்கோம். குட்டி பொண்ணுக்கு பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் போட்டுருக்கேன். ஆமா, தென்னை மரம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. தென்னை மரம் முளைஞ்சிருச்சு. அடுத்த தென்னை மரம் வந்து பொறிமா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். ஏன்னா இவளுக்கு பாய் கட்டு வெட்டி வெட்டி இந்த சைடுல எல்லாம் முடியல, முன்னாடி மட்டும் நிறைய இருந்ததா, அதான் சேர்த்து வச்சு அழகா ஒரு கொண்டை போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பாய் கட்டே வெட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு நல்லாவே இல்ல, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க பாய் கட்லாம் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் கட் போட்டோம், அதுவும் வந்து செட் ஆகல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி பாய் கட் போடலான்னு பண்ணோம். ஆனா பாப்பாக்கு அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கொண்டை தான் போட்டோம். அதுவே அழகா இருந்தது. சரி நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம்லியான லுக் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கொண்டை சொல்லிக்கிறாரு. ஆமாப்பா. சரி சரி சரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா என்ன அடிக்குது, இவரு சேர்ந்து அடிக்கிறாரு. அப்பா அடிக்கலாமா? அடிக்கலாமா? அப்ப பாவம் இல்லையம்மா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரா சேர்ந்து அடிக்கிறாங்க. சரி, ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறேன்னா, நான் பிரான் வாங்கிட்டு வந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுல வந்து பொறுக்கி போட்டு ஒரு 10 பிரான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பெருசா இருக்கும் போது நான் சொல்லியிருந்தேன். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பிரான் KFC பிரான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா KFC ஸ்டைல்ல பிரான் ஃப்ரை நம்மள வீட்லயே வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? இங்க பாத்துக்க, அப்பாக்கு முட்டா உனக்கு கேட்டாதான் பேபி, எனக்கு வந்து கேட்காம. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா சேட்டை தாங்க மாட்டேங்குது. அப்பப்பா ஐஸ் வைக்கிறன்ற பேர்ல அவங்க அம்மாக்கு முட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எப்படி எனக்கு கொஞ்சம் அம்மா பொண்ணு ஆக்சுவலி செம பாசக்கார பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். என் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கா. அப்படித்தானே ஜெசிதா? அப்பா பிடிக்காதா உனக்கு? அப்பா பிடிக்குமா பிடிக்காதா? ஜெசிதா நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நீ இப்ப சொல்ற அம்மா செல்லமா அப்பா செல்லமா? இல்ல சொல்லு சொல்லு, யார் செல்லமா? சொல்ல மாட்டேற போறான். ஜெசிதா நீ சொல்லு. அப்பா சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அது வந்து நான் இல்லாதப்ப இவரு கேட்டாருன்னா அப்பான்னு சொல்லிடுவாரு, நான் கேட்கும் போது அம்மான்னு சொல்லிடுவா. உஷாரான ஆள் இவளுக்கு மட்டும். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? பாத்தியா? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? காது. ஜெசிதா அம்மா பிடிக்காது, அப்பா அம்மா பிடிக்காது, அப்பா பிடிக்காது. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா? யார் கேக்குறாங்களோ அவங்க பிடிக்கும் சொல்லிடுறாரு. சரி போலாமா? போயிட்டு நம்ம பிரான் ஃப்ரை வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிளைமேட்டா இருக்கு. சோ ஈவினிங் டைம் அதை பொரிச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். பிரான் ஃப்ரை பண்றதுக்கு எப்படி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிருக்கேன். கரெக்டா ஒரு 10 தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். ஆளுக்கு ஒரு 3 சாப்பிடலாம். ஒன்னு எக்ஸ்ட்ரா இது எனக்கு செய்யறவங்களுக்கு. ஓகே, செய்யறவங்களுக்கு. ஆமா, பிரான் KFC தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா அழகா புடிச்சு சாப்பிடுறதுக்காக, அது ஃப்ரை பண்ண பிறகு பாக்குற நல்லா அழகா இருக்கும் இல்லையா, நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். சாப்பிடும் போது தூக்கி போட்டுடலாம். எப்படி நல்லா இருக்கா பாக்க? சூப்பரா இருக்கு சங்கீதா. சரி, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். சோ ஊறினாதான் நல்லா இருக்கும். இந்த பிரான் எல்லாமே ஒரு பிரான் எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க. பிரான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர், இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி KFC எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க, இஞ்சி பவுடர் தான் சேர்ப்பாங்க. கார்லிக் பவுடர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் பவுடர் தான் பவுடரா சேர்ப்பாங்க, ஆனியன் பவுடர் அதெல்லாம் சொல்லிட்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ல நம்ம வீட்டுல இருக்க திங்ஸ வச்சு நம்ம எப்படி டேஸ்டா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம்ன்றதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறேன். நம்ம வீட்டுல ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா KFC ஃப்ரை பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் கொஞ்சமா இதுல புழிஞ்சு விட்டுக்கிறேன், நல்லா டேஸ்டியா இருக்கணும்ன்றதுக்காக லெமன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகு தூள், ரெட் சில்லி பவுடர் எல்லாம் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது. KFCல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா காரம் அதிகமா சேர்க்காம திட்டமா சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஊற வச்சோன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறிடும். சோ மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஓகே ஓகே பேபி. வீட்டுல சோயா சாஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சேர்க்கல. பாப்பாக்கு எல்லாம் கொடுக்க போறோம் இல்லையா, அதனால சேர்க்கல. எல்லார் வீட்டையும் இருக்காது இல்லையா. சேட்டை பண்றாரு அவரு.
என்ன பண்ற ஜஸ்விதா? சரி சரி சரி. பிஸ்கெட் சாப்பிட்றாரு. ஸோ அவ்வளோதான், நான் இதை மூடி வச்சிடறேன். ஓகே, நல்லா ஊறட்டும். ஆமா, ஊறட்டும். என்ன பரபரப்பா ரெடி பண்ணிட்டு இருக்க போல இருக்க? ஆமா, தேவையான பொருளை எடுத்து வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரிக்க போறோம். இது பொரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவுல கொஞ்சமா பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவுக்கு ஏத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெப்பர் பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் போட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல கொஞ்சம் பீட்சா சீசனிங் வச்சிருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். ஆமா, இல்லன்னா சேர்க்க தேவையில்ல, இருக்கிறதுனால. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேவர் வாசனை சூப்பரா இருக்கும். அதனால கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவுல எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலால ஊற வச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரானை எடுத்து அப்படியே இந்த மாவுல போட்டு நல்லா புரட்டிக்கணும். ஒரு புரட்டு புரட்டிட்டு, ஆமா, ஒரு புரட்டு நல்லா அழுத்தி புரட்டிட்டு அப்படியே ஒரு உதறி விட்டு இந்த சைடு ஐஸ் வாட்டர் வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வாட்டர் இருக்குது. ஆமா, ஐஸ் வாட்டர்ல போட்டு இதை கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டர், ஆமா, ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவுல எந்த அளவுக்கு நம்மளால போட்டு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து அந்த மொறு மொறு இருக்கும் பாத்தியா, லேயர் லேயரா. சோ அது வந்து கிடைக்கிறதுக்காக தான் ஐஸ் வாட்டர்ல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து போடுறது. இப்போ பாரு, சோ இப்போ நல்ல மாவு எக்ஸ்ட்ரா மாவுலாம் வந்து உதறிட்டு அப்படியே எடுத்து ஒரு எட்டு வைப்போம். லேயர் லேயரா இருக்கா, அது பொரிச்சுனா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த சைடு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காய வச்சுட்டு இருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம போட்டு பொரிச்சிடலாம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆமா, 10 தானே, கட 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 கடன்னு ரெடி ஆயிடும். ஒரே பேட்ச்ல கூட எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிடலாம். அந்த இடம் நல்லா இருக்கு. எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல, இன்னும் ஒரு 4 இருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது பேட்ச்ல போட்டுக்கலாம் மீதி. ஏன்னா நம்ம நிறைய அப்படியே ரெடி பண்ணி வச்சோம்னா அந்த லேயர்லாம் இருக்குல்ல, அது வந்து அமுங்கி போயிடும், அப்புறம் சுருங்கின மாதிரி ஆயிடும் மொத்தமா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து தனியா வச்சிருக்கேன். அதை பொரிச்சு எடுத்துட்டு அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சூப்பரா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவரை தூக்கி அப்படியே எண்ணெயில போட்டு வேண்டியதான். எல்லாமே போட்டா கூட பொரியும். பயங்கரமான வர வருது. தேங்காய் எண்ணெய் இருக்குதுல்ல, அப்படியா? அப்படியே நைஸா வந்து திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லேயர் எல்லாம் உடையாத அளவுக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரசிதா சொல்றாரு, வாவ் சொல்ல, வாவ். அவர் சொல்லுவாரு பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. KFC பிரான் செம்மையா KFC ஸ்டைல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட KFC பிரான் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்ததான் தெரியும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். ஓகே ஓகே பேபி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எறாவை பொரிச்சு எடுத்துட்டேன். வாவ், சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கே நல்லா வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க, லேயர் லேயரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. KFC அந்த பிளேவர் அப்படியே தெரியுது. ஆமா, இந்த பாத்தி அந்த வருமுலா. ஆமா, அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 10 பிரான் தான். செமையா இருக்கு. ஜெசிதா ஆயிடுச்சுண்டா, ஜெசிதாக்கு ஆரம்பம் தான் தரேன். பிரான்னா இவ்வளவு பெருசு இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருந்திருக்கு. KFC மாதிரியா இருக்கா? ஜூசியா? நல்லா ஜூசியா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இருந்து சாப்பிட்டோம்னா வேற லெவலா இருக்கும். ஆமா, சாப்பிட்டு சாப்பிட்றேன். அது சுடுது. டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அச்சு அசல் KFC மாதிரியா இருக்கு. சிக்கனை விட பிரான் அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ரஷிதா எப்படி இருக்க? ரஷிதா நல்லா இருக்கு ரஷிதா. இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு வீட்டுல. அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட் பண்ணி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டின்னர் காலை மதியம் வச்சேன் இல்லையா, அந்த கிரேவியா இருக்கு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டியதான். சோ மறுநாள் காலையில என்ன பண்ணுன்னு பாக்கலாம். எங்க போயிட்டு வர நீ? முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை. ஆமா, நீ தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை போட்டு கீரை தோசை சுட வேண்டியதான். ஏது உனக்கு பக்கத்து வேலையில புடுங்கினாங்களா? ஆமா, நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு புடிங்கி கொடுத்தாங்களா உனக்கு? ரொம்ப நாளா கொஞ்சம் கிளீன் பண்ணாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய தலைமை சூப்பரா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்தாங்க, அது வாங்கி வந்துருக்கேன். நீ தோசை சூப்பரா சுட வேண்டியதான். முடக்கத்தான் தோசை. குட்டி பொண்ணு பாரு எப்படி பாக்குறாரு. நான் ஜெஷிதாவா? ஜெஷிதா அப்பா கிட்ட எதுவுமே தரியா? அப்பா கிட்ட கூட அப்பா கிட்ட கூட அப்பாயிட்டு கொடுவாமா. குட் கேர்ள் மானி. இது கிளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கிளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து மிக்சியில அரைச்சி மாவோட கலந்து தோசை சுட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போறேன். ஸோ இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி சிம்பிளா எப்பயும் வழக்கம் போல செய்யற தேங்காய் சட்னி வந்து வச்சுட்டுனா டிஃபன் ஓவர். அப்படியே சங்கீதா போட்ட கோலத்தை காட்டணுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு சங்கீதா போட்டிருக்க கோலம். நேத்து கமெண்ட் பண்ணாங்க, சங்கீதா கோலத்தை நான் பிட் அடிச்சிட்டேன், நான் எங்க வீட்டுல இந்த கோலம் தான் போட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. நானே பிட் அடிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போடுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலம் டிசைன்லாம் அவ்வளவு போட தெரியாது. யூடியூப்ல பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் போட்டுட்டு இருக்கேன். நான் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கேன். சரி, நீ ஏன்டி சிரிக்கிற? கோலத்தை பார்த்து பார்த்து சிரிக்கிறேன். தென்னை மரம் கொண்டா ஜெசிதா. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு போடலாம். இப்ப நான் அழகா கத்துக்கிட்டே வச்சியா, மார்கழி மாசம் வரும்போது கலர் கலரா வச்சு அழகா போலாம், வாசல டெக்கரேஷன் பண்ணிட வேண்டியது. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நல்லா ஹெல்த்தியா முடக்கத்தான் தோசை சொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன். கடைசியில கரண்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒன்னும் செய்ய தேவையில்ல, நீ எப்பயும் செய்யறது கரண்டே இல்ல, தோசை சுட்டுட்டு இருக்காரு. ஆமா, சட்னி வந்து அரைக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தான் வைக்க போறேன். கொஞ்சமா தோரம்பருப்பு சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் சாம்பார். ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா முடிச்சிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை நல்லா கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுனா நாளைக்கு சமைக்கலாம். மார்னிங் டைம்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில சமைக்கலாம். ஓகே ஓகே. யாருக்கெல்லாம் முடக்கத்தான் தோசை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா KFC ஸ்டைல்ல பிரான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சிக்கனும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நல்லா ஸ்லைஸா சிக்கனை வந்து கட் பண்ணி நல்லா நான் எப்படி ஊற வச்சுன்னா அதே மாதிரி ஊற வச்சுட்டு நான் அதுல கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போட்டு சிக்கனை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் சிக்கன் ஊறணும். ஏன்னா சிக்கன் வந்து ஹார்டா இருக்கும். சோ பிரான் தான் சாஃப்டா இருந்தது. நான் 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சேன். சிக்கனை வந்து நல்லா ஒரு 1 hour to 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க. சிம்பிளா செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி KFC ஸ்டைல வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் இல்லாததுனால எந்த வேலையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில செய்ய முடியல. துணி துவைக்கணும். சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது எதுவுமே செய்ய முடியல. ஆமா, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.